வாட்டி பேனர் வந்து இங்கே இருக்குது. ஆனால் இந்த வாட்டி பேனர் வந்து இங்கே இருக்குது. வாங்க போகலாம். நம்ம போன வாட்டி பண்ணாங்க பேனர் ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த வாட்டி வந்து பேனர் வந்து வச்சுருக்காங்க. போன வாட்டி பேனர் அங்கே வச்சுருந்தாங்க. போன வீடியோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் மட்டும் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி தான். ஓகே, போன வாட்டி படித்த முடிச்சு இந்த வாட்டி படிக்க முடியாது, ஏன்னா டைம் இல்லை நம்மளுக்கு. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஓகே வாங்க, இந்த பேனர் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு. வேறு அம்மனோட லைட்டிங் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல? ஓகே, இந்த லைட்டிங் ஓகே போன வாட்டி வந்து இந்த பிளேஸ் எல்லாம் காலியாக தானே இருந்துச்சு. இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் மாத்திரம் இருந்துச்சு. ஓகே, அங்கேருந்து லைட்டிங் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அங்காளேஸ்வரி டெம்பிள், கைலாசபுரம், சந்தப்பேட்டை ரோட், சித்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லையும் போட்டுப்பாங்க, தமிழ்லையும் போட்டுருக்காங்க. நீங்கள் அந்த லொக்கேஷனை பார்த்து வந்துடலாம் நம்ம சனி கோயிலுக்கு. ஓகே, இந்த வாட்டி வந்து இங்கே வந்து அப்படியே ஓப்பன் பண்ணால் ஒரு அங்கே நாகமுத்து மாரியம்மன் ஃபோட்டோவும் அப்புறம் முருகரோட வேலும் மயிலும் இருக்குது. ஓகே, இதில் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த முருகரும் அந்த வேல். ஓகே ஓகே அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா சனி கோயில் அன்னைக்கு எடுத்துருவாங்க பந்தலெல்லாம். ஆனால் இந்த பந்தல் பார்க்கறதுக்கு எனக்கு பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இந்த வாட்டி வந்து இந்த ப்ளஸ் கூட காலி ஆகிடுச்சு. இதுவும் கவரிங் பண்ணிட்டாங்க. ஓகே, முக்கியமான பிளேஸ் எது தெரியுமா? மசாலா கோயில் நடத்துகிற பிளேஸ் தான். போலாமா? அங்கே போலாமா? அங்கே பார்க்கலாம். வீடியோ ரெடியா மாமே? வெல்கம் டு புதுலாப்ளாக்ஸ். ஓகே गाइस, நம்ம வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து பார்க்கணும்னா புதுலாப்ளாக்ஸை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா மசாலா கோயிலோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க பார்க்கலாமா? அந்த பந்தல் தாண்டி பேக் பண்ணலாம். அதே நம்ம ஐயன் விநாயகர் போயிருக்காரு. ஒரு பார்த்துட்டு தர்ஷனமும் பண்ணிட்டு போன வாட்டிக்கு என்னன்னா இந்த வாட்டி வந்து பல்ப் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. போன வாட்டி வந்து பல்ப் லைட்டிங். ஓகேவா? இந்த வாட்டி பல்ப் லைட்டிங். ஓகே, இந்த பல்ப்ஸ் எல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குல்ல? ஓகே, கொஞ்சம் சன்செட் மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க. ஆனால் நைட் பார்த்துட்டு ரொம்ப கலர் கட்டும். ஓகே, அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுறேன். அந்த சுத்தமாக ஓடிக்காங்க. ஓகே, இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிறகு அப்படியே நம்ம வந்தோன்னா இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நைஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே, அப்புறம் வந்து பேக்கில் வந்து விநாயகர் சின்னதாக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்களே, ஆனால் பெரிய விநாயகர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே காய்ஸ், மசாலா கலர் பொம்மை எங்கே செய்ய போகிறாங்கன்னா பந்தல் போட்டுருவாங்க. இவருக்கு கொஞ்சம் ஆழ்ந்த பேச சொல்லிடுங்க. ஓகே. ஓ, நீ அப்படி வரியா? இந்த வாட்டி நல்லா தானே செய்வீங்க? கொஞ்சம் கிராண்டா இருக்கணும் செஞ்சிருவாங்க. வாங்க, போன வாட்டி வந்து நான் ஒரு கோயில் காமிச்சேன்ல, இப்போ அந்த கோயில் லுக்கே சூப்பராக இருக்கு. பார்க்கலாமா? வாங்க வீடியோ. ஓகே காய்ஸ், நான் போன வாட்டி காமிச்சேன் இந்த கோயில், இந்த டெம்பிள் வந்து இப்போ எவ்வளோ கிராண்டாக லுக்கிங்காக இருக்குது பாருங்களா. இந்த டெம்பிளை கொஞ்சம் காட்டுங்க. இந்த வாட்டி கார்டன் இல்லை. இந்த வாட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. என்ன தெரியுமா? இந்த வாட்டி வந்து கார்டன் வந்து இல்லை. கார்டன் பிளேஸை வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். அந்த கார்டனோட பிளேஸை. போன வாட்டி ஒரு ஃப்ளவர் பிளான்ட் மாத்திரம் அப்படியே விட்டு வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால அதே இந்த ஃப்ளவர் பிளான்ட் பார்த்தோன்னா இது வந்து சாமிக்கு வந்து அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து கிஃப்ட் பண்ண ஃப்ளவர் பிளான்ட்டு இப்போ எனக்கு ஹைட்டாக வந்துச்சு. எனக்கு அந்த ஹைட்டாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலோட ரெண்டாவது தர்மகர்த்தா அவர் சொல்லிட்டுமா. ஓகே, இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே காலியாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்கும் சேஃப்டிக்கோசரம் எங்கள் ஒரு சிலையை வந்து செஞ்சுருக்காங்க. நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்ததுன்னே இந்த சாமி கும்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம சாமி கிட்ட இது வந்து இப்போ தான் இந்த சாமி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க கூட. ஓகே, இந்த சாமி கையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கற்பன் சாமி இருக்கிறாமச்சு, இங்கே ஒரு அம்மன் சாமி, சிவனோட எல்லா
இருக்கு. ஆனால் இப்போ அடுத்த வாட்டி வரத்தாக்குள்ளேயும் பெயிண்டிங் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஓகே வாங்க அடுத்து என்னென்னலாம் புது புது டிஃப்ரென்ஸ்லாம் பண்ணிக்கிறாங்க பார்க்கலாமா? வாங்க போகலாம். காசு போன வாட்டி வந்து இதோ இங்கே இருந்து அந்த தொட்டி வரைக்கும் இது வந்து கார்டன் வந்து வச்சுன்னா சூப்பராக இருந்துச்சுல போன வாட்டி பியூட்டிஃபுல்லாக. ஆனால் இந்த வாட்டி வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இந்த வாட்டி வந்து ஏறி அப்படியே ஐயப்பன் சாமி எல்லாம் குளிக்கிறாங்கல்ல, அதனால தொட்டி ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே இங்கே வந்து ஃப்ளவர் பிளான்ட்டும் ஓகே இங்கே வந்து கோவா பிளான்ட்டும் ஃப்ளவர் பிளான்ட்டும் இருந்துச்சு. ஓகே அத்தை வந்து தொட்டியாக மாற்றிட்டாங்க. இதெல்லாம் ஒரு இதுவாக மாற்றிட்டாங்க. ஓகே இன்னொன்று கூட நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பிளான் மாத்திரம் அங்கே வச்சுருக்காங்க, அது வந்து காமிக்கிறேன். ஆனால் சீட்டிங்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து உக்காந்துக்கிற மாதிரி சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே நல்லா இருக்குல்ல சீட்டிங்ஸ். ஒரே ஒரு செடி மட்டும்தான் பூச்செடி இருக்குது. ஓகே ஒரே ஒரு ஃப்ளவர் பிளான்ட் மாதிரி சாமிக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளான்ட்டை வந்து வச்சுருக்காங்க. அது பார்க்கறதுக்குள்ளே இந்த சீட்டிங்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு நைஸ் பியூட்டிஃபுல் கமெண்ட் போட்டிருக்கேன். அது கீழே வந்து நடந்தால் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் பெயிண்டிங்கும் டைமண்ட் கலரில் போட்டிருக்காங்க. ஓகே வாங்க அந்த சிலையை போய் பார்த்துடலாமா? வாங்க போகலாம். இந்த வாட்டி லுக் வந்து ரொம்ப மாற்றிட்டாங்க, இடிச்சு கட்டியிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து சிவன் தானே நம்மளை எல்லாரும் பார்க்குறது, அவர் தானே நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால சிவனோட சூழல் வந்து கீழே போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? எனக்கு பார்க்கறதுக்கு லுக் சூப்பராக இருக்குது. சிவனோட சூழல் அப்புறம் நம்மளோட ஹிந்துஸோட மதமோட சிம்பலும் அப்புறம் அதோட இது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் பெயிண்டிங் பண்ண பிறகு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து நாகபுத்துக்கு மாரியம்மன் கோயில்ல, அதனால வந்து நாகபாம்புல அம்மன் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஓகே இவங்க செஞ்சவங்களுக்கு வந்து வெல் டன், சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஓகே தேங்க்யூ, சூப்பராக இருந்துச்சு. ஓகே எங்கள் கோயில் கொசை செஞ்சு தந்ததுக்கு தேங்க்யூ. இந்த சாமியோட இது இந்த பாம்புல சாமி இருக்கிற மாதிரி லுக் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? வண்டர்ஃபுல், சூப்பராக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக இருக்கு. உங்களுக்கு இருக்கலாம் ரெண்டு சிலையும் செஞ்சு ரெண்டு இதுவும் செஞ்சதுனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் கோயிலுக்கு வசதி செஞ்சதுனால ரொம்ப தேங்க்ஸ். ஓகே வண்டர்ஃபுல்லாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. இன்னும் இது மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துக்கிறோம். ஓகே வாங்க கோயில் பண்ணலாம். முதல்ல இங்கே செருப்பை விட்டுருணும், செருப்பு பார்த்துட்டு போகலாம் கோயிலில். ஏன்னா அது பக்தி பிறந்த கோயில்ல, அதனால இதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இங்கெல்லாம் தர போட்டு இங்கெல்லாம் கவரிங் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பாருங்க என்ன சொன்னாங்க பார்க்கலாம். கூட வந்து வச்சிருப்பாங்க இங்கே விநாயகர் அப்புறம் முருகர் எல்லா சாமி கலந்தா வச்சு அப்புறம் பெருமாள். ஓகே இதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல? இந்த வாட்டி வந்து என்ன மாற்றிருக்காங்கன்னா பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க, சுவரெல்லாம் கட்டிருக்காங்க, டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, கிரானைட் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்வீப்பிங் டோர் க்ளோஸ் அண்ட் டோர் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா போராடி வந்து நாங்கள் இஸ்து போடுவோம், அதனால வந்து செம்மையாக லூஸாக இருக்கும். ஓகே இந்த வாட்டி வந்து இது போட்டிருக்காங்க. ஓகே அப்புறம் வேற என்ன மாற்றிருக்காங்கன்னா லைட்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் குத்து வச்சிருக்கு. இது பழங்காலத்து சூழல் வச்சு இருக்குல்ல, ஆனால் சூப்பராக இருக்கு. ஏமா பொண்ணு மாலை போட சொன்னா அதெல்லாம் போட சொன்னா என்ன கவரிங் எல்லாம் போட்டிருக்கேன். டெஸ்ட் பண்ற அச்சுதா, நீ அச்சுதா அதெல்லாம் போடக்கூடாது. மேடம் குறும்பு பொண்ணு இவதான், சும்மா குறும்பு பண்ணிட்டே இருப்பா. அச்சுதா ரொம்ப குறும்புக்காரங்கள், ரொம்ப சீக்கு. இந்த பழங்காலத்து சூழல் பற்றி தானே சொல்லியிருந்தோம். இந்த பழங்காலத்து சூழல் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே அப்புறம் இந்த ட்ரீ வந்து இன்னும் பழசு,
செம்மையா இருக்குல்ல. எங்கள் டேடி வந்து சொல்லியிருக்காங்க, அது வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு வீடியோ அப்புறம் போன வாட்டி பண்ணாமல் வச்சு இருட்டா இருக்குன்ற வாசி உங்களுக்கு தெரியாது. இருட்டா இருக்குன்னால உங்களுக்கு தெரியாது. நாங்கள் லைட் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து அம்மன் அமர்வாங்க, அவங்களோட நெசசரிஸ் எல்லாம் இங்கே ஓகேவா.